வாழையடி வாழ்க. மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி. இன்று கீரை வகைகள்ல நாம பார்க்க போற கீரை அகத்தி கீரை. அகத்தி அப்படிங்கிறத நாம இன்னொரு பேர்லையும் கவனிச்சிருப்போம். மகா குருநாதர் அகத்தியர். அகத்தியர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல், அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, தனக்குள் ஒரு மிகப்பெரிய அக்னியை உடையவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அகத்தி, அகத்திற்குள்ளே மிகப்பெரிய அக்னியை உடையவர் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரிதான் இந்த கீரைக்கான பேரும் அகத்தி, அகத்திற்குள் உள்ளாக ஒரு மிகப்பெரிய அக்னியை கொண்ட கீரையாகும். அப்படின்னா இது மிகப்பெரிய உஷ்ணம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை. இதனுடைய சுபாவம் குளிர்ச்சியான சுபாவம். ரொம்ப முரண்பாடா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அறுசுவையில நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு உதாரணமா எடுத்து விளக்க முற்படுறேன். அதாவது உஷ்ணத்துடைய உச்சம் குளிர்ச்சியா மாறும். குளிர்ச்சியுடைய உச்சம் உஷ்ணமா மாறும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பனிக்கட்டிகள் இருக்கக்கூடிய வடதுருவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல இருந்து ஒரு பெரிய அளவுல புகை வெளியே ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன, உஷ்ணம் இருந்தா தானே புகை வெளியேறும்? ஆம், அது பொதிந்து வைக்கப்பட்ட உஷ்ணம். இப்ப ஒரு உஷ்ணத்துடைய உச்சம் எப்படி குளிர்ச்சியா மாறுதுங்கிறதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நமக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு காய்ச்சல் கூடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 99 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரி, 101 டிகிரி, இப்படி கூட கூட உடல் எப்படி இருக்கும்? கடுமையான உஷ்ணமா இருக்கும். ஆனால் ஒரு 105 டிகிரிய தாண்டறப்ப என்னவா இருக்கும்? அப்பதான் சொல்லுவாங்க, உடல் ஜன்னி கண்டுவிடும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன நடக்குது? உடல் குளிர்ச்சி தன்மையை நோக்கி போகும். உஷ்ணத்துடைய உச்சம் குளிர்ச்சியாகவும், குளிர்ச்சியின் உச்சம் உஷ்ணமாகவும் மாறும். இது அடிப்படையான ஒரு விஷயம். இது போலதான் இந்த தனக்குள் அகத்திற்குள் தீயை வைத்திருக்கக்கூடிய இந்த அகத்திக்கீரையானது, இதனுடைய சுபாவம் குளிர்ச்சியான சுபாவமாகும். இதனுடைய சுவை கசப்பு சுவை. பொதுவா இந்த அகத்திக்கீரைய நம்ம மலமிளக்கியா பயன்படுத்தக்கூடிய அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த கீரையில என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ சத்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது போக அதிக அளவுல புரதங்கள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, இவையெல்லாம் இந்த கீரையில மிக அதிகமா இருக்கும். பொதுவா மரணம் நடந்த வீடுகள்ல ஒரு 3 விஷயங்கள் செய்வாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மொச்சை பயிறு அவிச்சு கொடுப்பாங்க. ஏன், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்னு. காற்று என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மார்பக பகுதியில ஒரு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்திடும், ஒரு அதிர்ச்சி. அதனாலதான் துக்க வீட்டுல எல்லாம் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க. ஏன், வந்தவங்களுக்கு ஏதாவது இருதய அடைப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த காற்று அடைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ரெமிடியா என்ன பண்ணுவாங்கன்னா, மொச்சை பயிறு அவிச்சு கொடுப்பாங்க. இந்த மொச்சை பயிறு சாப்பிடுறதுனால என்ன ஆகும்? காற்று அபானனாக மாறி வெளியேறும். இது ஒரு அற்புதமான மருத்துவ முறை. மற்றொரு மருத்துவ முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சனத்தி இலைகள், மஞ்சனத்தி கட்டைய வச்சு வீடுகள்ல எரிப்பாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மரணம் நடந்த வீடுகள்ல அதிகமான அளவுக்கு கிருமிகள் தொற்று இருக்கும். அந்த கிருமிகள் தொற்றுல இருந்து ஒரு பாதிப்பு மற்றவர்களுக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மஞ்சனத்திய எரிச்சு அந்த புகையை வீடு முழுக்க போடுவாங்க. அது பொதுவா இந்த கிருமிகளை அழிச்சிரும். இதுலயே இன்னொரு மறைமுகமான தகவல் இருக்கு. அத இன்னொரு பதிவுல உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததாக இந்த அகத்திக்கீரைய அவிச்சு அந்த துக்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மறுநாள் சாப்பிட கொடுப்பாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, துக்க வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அந்த மரணம் சம்பவிச்ச அந்த நபரை குறிச்சு மிகப்பெரிய ஏதாவது ஒரு அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக
திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னா, இரத்த கொதிப்பு அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அந்த இரத்த கொதிப்பை தணிப்பதற்கு அகத்திக்கீரை மிகப்பெரிய பலன் அளிப்பதனால், சாவு நடந்த வீட்டுல மறுநாள் அகத்திக்கீரையை சமைச்சு கொடுக்கிற வழக்கமும் உண்டு. மேலும் அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லக்கூடிய ஆற்றலும் உள்ளது. பொதுவா இந்த கீரையை பாசிப்பருப்பு பயன்படுத்தி சாப்பிட்டீங்கன்னா உடல்ல பித்தத்தை தணிக்கும். ஜலதோஷம் ஏற்படாமல் உடலை பாதுகாக்கவும் செய்யும். குறிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இரவுல கண் விழிச்சுதான் இருப்பாங்க. மறுநாள் காலையில அவங்களுக்கு உணவு கொடுக்கறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அகத்திக்கீரையை தான் சாப்பிட கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அகத்திக்கீரை. ஆனா அகத்திக்கீரையை சாப்பிட்றப்ப நல்லா மென்னு சாப்பிடணும். ஏன்னா முழுசா சாப்பிட்டுட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்பட்டுரும். அது உங்களுக்கு ஒரு பேக்ஃபயரை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, தமிழ் மருத்துவ முறையில ஒண்ணு சொல்லுவாங்க, மருந்து சாப்பிட்றப்ப கசப்பான பாகற்காயோ அகத்திக்கீரையோ சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அது மருந்தை முறிச்சிரும். இந்த மருந்தை முறிச்சிரும் அப்படிங்கிற தகவல்னால உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு அனுபவமான மருந்தை இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கொரோனா காலகட்டத்துல நிறைய தடுப்பூசி எடுத்திருப்பாங்க. இந்த தடுப்பூசி எடுத்தவங்களுக்கு நிறைய பின்விளைவுகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மருத்துவ ரீதியாவே பாத்தீங்கன்னா பல நூறு நபர்கள் சொல்லனா துயரத்துல மாட்டிக்கிட்டாங்க. வெளியில சொல்லவே முடியல. ஒரே கண்ணீரான வாழ்க்கையா இருந்தவங்க ஏராளமான பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த அகத்திக்கீரை மிகப்பெரிய அருமருந்தா மாறி இருந்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். இது மாதிரியான தடுப்பூசி உடல்ல பக்க விளைவுகளை, எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துறப்ப அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு அகத்திக்கீரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 3 நாள் காலையில வெறும் வயிற்றுல அகத்திக்கீரைய பச்சையா அரைச்ச சாறு, தோராயமா இப்ப நம்ம வீட்டுல ஒரு டம்ளர் சாறு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 150 இருந்து 175 ml சாறு எடுப்போம். அந்த சாறை நிதானமா சுவைச்சு குடிக்கணும். காலையில வெறும் வயிற்றுல பிரஷ் பண்ணிட்டு டாய்லெட் போயிட்டு அதுக்கப்புறமா வெறும் வயிற்றுல அந்த சாறை குடிச்சா போதும். இது மாதிரி 3 நாள் காலையில வெறும் வயிற்றுல இந்த சாறை அருந்தணும். அதற்கப்புறம் இலகுவான உணவை இந்த 3 நாளை நீங்க பின்பற்றினால் போதுமானது. 4வது நாள் உங்களுக்கு ஒரு சின்ன இடைவேளை. 4வது நாள் நீங்க எதுவும் இது மாதிரியான சாரோ வேற எதுவும் அருந்த வேண்டியதில்லை. அதற்கு அடுத்த 3 நாள் வேறு ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னா, பார்லி அரிசியை கஞ்சியா போட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சுக்கலாம். ஒரு லிட்டர் போட்டு வச்சுக்கலாம். அது தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப 1 லிட்டர் தேவைன்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் தண்ணீருக்கு பதிலாக பார்லி அரிசி கஞ்சியை குடித்தால் போதுமானது. இந்த அகத்திக்கீரை சாறை குடிக்கிறப்ப உடல்ல இருக்கக்கூடிய தேக்கமான டாக்ஸின்ஸ் எதுவாக இருந்தாலும் முதல்ல வெளியேற்றிடும். அடுத்ததாக பார்லி கஞ்சி நீர்மமான டாக்ஸின்ஸ் எதுவாக இருந்தாலும் உடல்ல இருந்து வெளியேற்றிடும். இத தோராயமா இதுக்கு தேவையான நாட்கள் 1 வாரம் தான். ஆனா உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும், அது மருந்தினால் ஏற்பட்ட பாதிப்பினால் தேக்கமடைஞ்ச கழிவா இருந்தாலும் சரிதான், வேறு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளாக இருந்தாலும் சரிதான், முழுமையா உடலை விட்டு வெளியேற்றிடும். மீண்டும் பழைய ஆரோக்கிய நிலைக்கு அவங்களால வர முடியும். இதை பயன்படுத்தியே நீங்க என்ன பண்ணலாம், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் ஆரோக்கியத்தோட வளமுடனும் நலமுடனும் வாழையடி வாழையாக வாழ்வாங்க வாழ முடியும். நன்றி.